குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பட்டை கிராம்பெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போடணும். இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு நல்லா வதங்கின பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா போட்டு வதக்கணும். தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகாய் அதுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அப்புறம் பிரியாணி பவுடர் போட்டு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி சிக்கனை வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதையும் கொட்டி நல்லா கலந்து கிண்டிடணும். அதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கும் கறி வேகிறதுக்கும் தண்ணி கலந்து ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்டு அதை கிளறி விட்டு கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் கலந்துக்கணும். ஒரு அரை கப் தேங்காய் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு ரைஸ் கிண்டிட்டு மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் அதை கரண்டு போயிட்டு அதை லைட்டாக வச்சு இப்படி ஒரு இடத்த குக்கர் விசில் அடித்ததுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிட்டு கொஞ்சம் இறக்குனதுக்கப்புறம் ஒரு முடி எலுமிச்சை பழம் அதுக்கு ஜூஸ் புழிஞ்சோறணும். எலுமிச்சை ஜூஸ் புழிஞ்சு கிளறி பிரியாணி ரெடி.